என்னோடய பேர் வந்து பிரபாநிதி. நான் தருமபுரியிலேருந்து வரேன். இங்கே வந்துட்டு ஒர்க் ஷாப் நடக்குதுங்கிறது நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பேட்டரி மேனுஃபேக்சரிங் பற்றி நான் கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இலையும் நான் விசாரித்து பார்த்துட்டேன். அவங்க சைடில் அவங்க ஸ்டாப் பண்ணி 1 or 2 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆட் வந்தது. அதை பார்த்து தான் நான் வந்து அப்ரோச் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். எனக்கு இங்கே வரும்போது கூட 10,000 ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் 10,000க்கு ஒர்த்தாங்கிறத அந்த ஆஃபீஸ் மேடம்கிட்ட நான் ஒரு 10 டைம்ஸுக்கு மேலே கால் பண்ணி தான் ப்ரெஷர் கொடுத்து எனக்கு வந்து ஷ்யூரிட்டி கொடுங்க. ஏன்னா நான் இது மெயினாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு ப்ளஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய டாபிக்ஸு. பட் அந்த டாபிக்ஸில் இருக்கிறது 2 டேஸில் எப்படி நீங்கள் கவர் பண்ணுவீங்க, இதுக்கு என்ன ஷ்யூரிட்டி அப்படிங்கிறத நான் கேட்டுகிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு ஷ்யூரிட்டி கொடுத்தாங்க. சார் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு முடியலன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. பட் இங்கே வந்த நேத்தியே தெரிஞ்சிச்சு, ஓகே இது ஒர்த்தான கிளாஸ் தான் அப்படிங்கிறது. எனக்கு காலையில் ஸ்டார்டிங் கிளாஸ் 8:30 அங்கேயே பயந்துட்டேன். ஓகே அப்படின்னா கூட பரவாயில்ல, 8:30 வந்துட்டோம். பட் ஈவினிங் வந்து டைம் போயிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் முடிய மாட்டேங்குது. அப்படின்னா கண்டிப்பாக டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஸோ டாபிக்ஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. அதே மாதிரி என்ன டவுட்ஸ் என்ன இருந்தாலும் தயவு செஞ்சு ஓப்பனாக கேட்கணும். அப்போ தான் ஓப்பனாக உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். அப்போ தான் தப்புலேருந்து நீங்கள் நல்லதை கற்றுப்பீங்க. தேங்க்யூ சார்.